26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஒரு மனை வாங்கணும் அப்படின்னா காசு இருக்குன்னு போய் வாங்கிடாதீங்க. இந்தந்த விஷயம் இந்த மனையில் இருக்கான்னு பார்த்து வாங்குங்கன்னு ஒரு மூத்த வாஸ்து நிபுணராக நீங்கள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஐயா? வாஸ்து என்பது வளமான, நீங்கள் இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா ஒரு இடம் வாங்க போகும்போது புறப்படும் போதே நிறகுடம் வந்தால் நல்லதுருப்பாங்க. இப்போ நீங்கள் சகுனத்தை பார்க்குறபோது யானை விலை கிடைச்சாலும் பூனை வளம் 5.5 சென்ட் ஒரு வீடு கட்டுறதுக்கு வேணும் அப்படின்னா 2400 சதுரடி. எல்லாருக்கும் அவ்வளோ இருக்குமா? இருக்காது. அப்போ அவங்க எவ்வளோ சதுரடி வாங்குறாங்களோ முதல்ல ஆயாதி பொருத்தம் போட்டு பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடு வாங்கும்போது நம்ம யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஒரு காரியம் ஒருத்தர் நல்லவங்களா கிட்டவங்களான்னு கண்டுபிடிக்கணும்னா ஒருத்தரை அவங்கக்கிட்ட திட்டுங்க. உங்களுக்கு வேண்டி ஒருத்தர் திட்டுனீங்கன்னா இந்த செய்தி அவங்கக்கிட்ட போய் சேருதான்னு பாருங்க. அப்போ முதல்ல அந்த பூமியில் வடகிழக்கு திசையில் ஒரு 3 அடிக்கு 3 அடி சாதாரணமாக குடி பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதில் தண்ணியை ஊற்றிடுவாங்க. தண்ணியை ஊற்றிட்டு பூவை போட்டால் அந்த பூ போய் ஒதுங்கும். பூ அப்படியே சுற்றிக்கிட்டு போய் எந்த இடத்துல நிற்கிதோ அந்த இடத்த 2 படி வச்சு நிறைய பேர் இப்போ வீடு கட்டுறாங்கல்ல, 4 படி இல்லாமல் 2 படி வச்சு வீடு கட்டுறாங்கல்ல, அப்படி கட்டுறது சரியா தவறா? சுமாரானது. வீட்டில் படியில் நடக்கும்போது சும்மா அப்படி நடக்கக்கூடாது. வலது கால் வைக்கிற படியெல்லாம் லாபம், இடது கால் வைக்கிற படியெல்லாம் பாருங்க. நான் அஷ்டமின்னே நீங்கள் கோகுலாஷ்டமின்னீங்க. ஏன்னா அவர் கோகுலத்தில் இருந்ததுனால கோகுலாஷ்டமி. சென்னையில் இருந்தால் சென்னை அஷ்டமி. அந்த மாதிரி ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சார்ந்தும் மனையடி சாஸ்திரம் சார்ந்தும் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஞானி ஓம் உலகநாதன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம் ஐயா. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஓம் உலகநாதனின் பணிவான வணக்கங்கள். ஐயா, பொதுவாக நம்ம வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோங்க ஐயா. அந்த வகையில் இந்த நேர்காணலில் பொதுவாக நிறைய பேர் லே அவுட் போடுறாங்க, பிளாட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த இடத்துல வாங்கணுங்கிறதுலேருந்து எல்லாத்தையும் பார்த்து வாங்குறாங்க ஐயா. பொதுவாக ஒரு மனை வாங்கணும் அப்படின்னா காசு இருக்குன்னு போய் வாங்கிடாதீங்க. இந்தந்த விஷயம் இந்த மனையில் இருக்கான்னு பார்த்து வாங்குங்கன்னு ஒரு மூத்த வாஸ்து நிபுணராக நீங்கள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஐயா? வாஸ்துங்கிறது சாதாரண நம்ம குடியிருக்கிறதுக்கு மட்டுமல்ல, குடியிருக்கிற வீட்டில் நம்ம ஆயுளோட ஆரோக்கியத்தோட சுபிட்சமாக வறுமை இல்லாமல் கடன் இல்லாமல் புத்திர பாக்கியங்களோட சௌகரியமாக இருக்கிறதுக்காகத்தான் வாஸ்து என்பது வளமான வாழ்வுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்த வாஸ்துங்கிறத மனையடி சாஸ்திரம்னு ஆரம்ப காலத்தில் மனையடி சாஸ்திரம் வஸ்துங்கிறது தான் வாஸ்துன்னு மாறிச்சு. அப்போ இந்த மனையடி சாஸ்திரம்ங்கிறது பார்க்கும்போது நீங்கள் இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு இடம் வாங்க போகும்போது புறப்படும் போதே கூட காட்டி கொடுத்துரும். பழைய காலத்தில் சொல்லுவாங்க, தரிசனத்தில் ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கருட தரிசனம் கிடச்சிருச்சுன்னா நல்லது. கருட தரிசனம் ரொம்ப சிறப்பு. சாதாரணமாக கருட தரிசனமே சிறப்பு. நம்ம புறப்படும் போது அப்பெல்லாம் சகுனம். நம்ம ஒரு இடம் வாங்க போகும்போது சகுனம். இப்போ நீங்கள் இந்த ராசி சரராசியா, அவங்க கிழக்கு பார்த்து வாங்கணும். சிரராசியா வடக்கு பார்த்து வாங்கணும். உபயராசியா வடமேற்கு பார்த்து வாங்கணும். இப்படி இந்த ராசிக்காரர்கள் எந்த திசையை நோக்கி வாங்கணும் அப்படின்னு இருக்குது அவங்களுக்கு. அவங்க ஜாதகத்தில் என்ன கிரக பலம் இருக்கோ முன்னோக்கி கிழக்கு நோக்கி போகிறதுக்கு தோஷமே கிடையாது. இருக்கிற இடத்துலேருந்து கிழக்கு நோக்கி போகுது. ஒரு இடத்துக்கு போகும்போதே நீங்கள் எந்த திசைக்கோ போகிறீங்க, வீட்டுன்னு எங்கேயோ போயிட்டு அந்த பூமிக்கிட்ட போகும்போது நீங்கள் அந்த சகுனங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சகுனம் சரியாக இருந்துருச்சுன்னா அந்த பூமி உங்களுக்கு யோகத்தை செய்யும். ஒரு பூமியை வாங்கணுன்னா அந்த பூமியை போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த பூமிக்கிட்ட சாதாரணமாக சாத்திர ஒரு பூமி வாங்கும்போது அந்த பூமிக்குள்ளே போய் நின்னா உனக்கு என்ன சகுனம் கிடைக்கிது. குரல் யாரோ ஒருத்தர் போய்கிட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போவாங்க. எப்போ எல்லாம் நல்லா இருக்கிறாங்கல்லப்பா, நல்லா இருக்கிறாங்க. அப்போ அந்த சகுனம் கேட்கும். என்னப்பா கோயிலுக்கு போயிட்டு வர்றியா, ஏதாவது ஒரு செய்தி, அது அசரீரின்னு சொல்கிறது. அந்த அசரீரை சொல்லும். நம்ம ஒரு காரியத்துக்கு போகும்போது சில பேருக்கு திடீர் செருப்பு பிஞ்சிடும்.
செருப்பு பிஞ்சிருச்சுன்னா யாரும் ஏமாற்ற போகிறாங்க, வாங்கக்கூடாது அர்த்தம். அந்த மாதிரி சில சகுனங்கள் எல்லாம் காட்டும். நிறகுடம் வந்தால் நல்லதுன்பாங்க. இப்போ நீங்கள் சகுனத்தை பார்க்குறபோது யானை வளம் கிடைச்சாலும் பூனை வளம் கிடைக்காதுன்பாங்க. யானை கூட வளம் சீக்கிரம் கிடைச்சிடும், பூனை வளம் சீக்கிரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இடமிருந்து பூனை வளம் கிடைச்சா அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம்வாங்க. யானை வளத்தை விட பூனை வளத்துக்கு பணம் அதிகம். அதே மாதிரி சகுனம், இப்போ செலவு துணி வரும். செலவு துணி வந்ததுன்னா சகுனம் நல்லா இல்லை. ஏன்னா இனிமேல் தான் அது அழுக்காக போகுது. அழுக்கு துணி வந்ததுன்னா அது இனிமேல் தான் வெளுக்க சுத்தமாக போகுது. அப்போ அழுக்கு துணி நல்ல சகுனம், செலவு துணி கெட்ட சகுனம். அந்த மாதிரி சகுனத்தை பார்த்தாங்க. இப்போ எதுக்காக திருமணத்தில் வாழை மரம் கட்டி பாவலை கட்டுறாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி கிரகப்பிரவேசம் பண்ணுறது எதுக்கு? அதுக்கு ஒரு காரணம். அப்போ பூமி வாங்கும்போது சூடி இருக்கக்கூடாது. பூமி வந்து ஒரு அகல நீளத்தில் வந்து சூனி வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு பலவிதமாக இருக்குது. வாசில் கோமிகின்னு இருக்கு. முன் சிறுத்து பின் பெரியணும். முன் சிறுத்து பின் வரிஞ்சா அது அபிவிருத்தி ஆகும்னு அர்த்தம். அளவுகள் வந்து நீங்கள் வாஸ்து சாஸ்திரப்படி போடும்போது இப்போ சாதாரணமாக 1 கிரவுண்டு, 1/2 கிரவுண்டு, 1/4 கிரவுண்டு அப்படி போடுறாங்க. ஒரு கிரவுண்டுனா 2400 சதுரடி. முதல்ல ஒரு செண்டு 436 சதுரடி ஒரு செண்டுன்னு இருந்தது. இப்போ ஏதோ 435 பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. 436 சதுரடி ஒரு செண்டு அப்படின்னா இப்போ அதை கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னு ஏதோ சொல்லிக்கிறாங்க. இத்தனை செண்டு 5.5 செண்டு ஒரு வீடு கட்டுறதுக்கு வேணும் அப்படின்னா 2400 சதுரடி. எல்லாருக்கும் அவ்வளோ இருக்குமா? இருக்காது. அப்போ அவங்க எவ்வளோ சதுரடி வாங்குறாங்களோ அதுக்கு ஆயாதி பொருத்தம்னு ஒரு பொருத்தம் இருக்குது. இந்த ஆயாதி பொருத்தம் போட்டு பார்த்தோம்னா இந்த பூமி இவங்களுக்கு நல்லது, இதில் இந்த தெய்வம் வாசம், இந்த தெய்வத்துடைய அருள் இருக்குது, இது லாபத்தை செய்யும். ஆயாதினா லாப நஷ்டங்களை சொல்கிறது. இந்த பூமி வாங்கினா இவ்வளோ லாபம் இருக்கும், இது லாப பூமி, இந்த பூமியில் விருத்தி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆயாதி பொருத்தம் போட்டு பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடு வாங்கும்போது நம்ம வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நம்ம குடும்பத்தாருக்கு மட்டும் தெரியணும். சாதாரணமாக நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு ஒருத்தருக்கு தெரியக்கூடாது, சொல்லவும் கூடாது. அதே கண் திருஷ்டி, இந்த கண் திருஷ்டியும் வந்து கல்லடி பண்ணலாம், கண்ணடி பண்ணக்கூடாதுங்கிறாங்க. யாருக்கு வேணாலும் வரும். இப்போ அவங்க நல்லதாக நினச்சா கூட அவங்க மனசு கெட்டதாக நினைக்கும். அதனால் நம்ம ஒரு பொருள் வாங்குறதோ ஒரு இதோ யாருக்கும் சொல்லக்கூடாதுங்கிறது சாத்தனை இருக்குது. சில நேரம் தவறுதலாக நம்ம வாயில் சொல்ல வேண்டியது வரும். சிலரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு காரியம் செய்யும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒருத்தர்கிட்ட சொல்கிற விஷயம் மறுபடியும் அவங்கக்கிட்ட நம்ம யாரை பற்றி சொன்னமோ அவங்கக்கிட்ட போகுதாங்கிறத கண்டுபிடிக்கிற போது நீங்கள் எப்படி செய்வீங்க? ஒரு காரியம் ஒருத்தர் வந்து நல்லவங்களா கிட்டவங்களான்னு கண்டுபிடிக்கணும்னா ஒருத்தரை அவங்கக்கிட்ட திட்டுங்க. உங்களுக்கு வேண்டி ஒருத்தரை திட்டுனீங்கன்னா இந்த செய்தி அவங்கக்கிட்ட போய் சேருதான்னு பாருங்க. அப்போ இந்த யாருக்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்க குற்றவாளி. அங்கே போய் நீங்கள் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. அப்படி இந்த சொல்லிடாதீங்கன்னு சொன்னால் பாருங்க, ஒரு 100 ரூபா லஞ்சம் கொடுத்துருப்பான். இந்த 100 ரூபா லஞ்சம் கொடுத்தது 100 பேர்கிட்ட சொன்னால் தான் தூங்குவான். அந்த மாதிரி இந்த சொல்லிடாதீங்கன்னு சொல்கிறீங்கன்னா அதை மீறி சொல்லுவாங்க. அப்போ நல்லவங்கிட்ட நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லாத இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் எப்போவுமே ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு வீடு வாங்குறேன்ட்டா அது வாங்குற வரைக்கும் கட்டுற வரைக்கும் வெளியில் நம்ம அனாவசியமாக சொல்லிக்காமல் இருக்கணும். அது ஒரு திருஷ்டி. எல்லாருக்கிட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி திருஷ்டி விடாமல் இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் நம்ம காரியத்தில் வீடு வாங்குகிறோம், அவங்களுக்கு எந்த மாதம் வாங்கினா நல்லது? நார்மலாக சிலதுக்கு வைகாசி ஆவணியும் தான் ரொம்ப சிறப்பு. சிரவண மாதமும் வைகாசி மாதமும் தான் ரொம்ப சிறப்பு. அந்த ஆவணிக்கும் வைகாசிக்கு உண்டான பவர் மற்ற மாதங்களுக்கு அவ்வளவு இல்லை. அந்த 2 மாதத்துக்கு அதிகமான பவர் உண்டு. அதனால் அந்த மாதத்தில் வாங்கலாம். ஏன்னா சூரியன் வந்து ஆட்சியில் இருந்தால் நல்லது. இப்போ ஆவணி மாதத்தில் சூரியன் ஆட்சியில் இருப்பார். வைகாசி மாதம் சிவபெருமானுடைய திருக்கல்யாணம் அப்படி இருக்கு. அளவுகளில் பார்த்தீங்கன்னா ஆயாதி பொருத்தம் போட்டு பார்த்து தான் வாங்கணும். அதே மாதிரி நீங்கள் வாஸ்து பூஜை பண்ணுறது வாஸ்து பகவான் எந்திரிக்கிற நாளாக இருக்கணும். அப்போ ஒரு 3.25 நாளிகை, முக்கால் நாடிக்கு 5 காரியம் செய்வார். அந்த 5 காரியம் செய்யும்போது எந்த காரியம் செய்கிற போது நல்லது? தாம்பூலம் தரிச்சிருக்கிற போது, பூஜையில் இருக்கிற போது, முதல் 3.25 நாடிகையாக எந்திரிக்கிறது, குடிக்கிறது, பிடிக்கிறதுன்னு அதில் ஒரு முக்காலாக வந்துக்கிட்டு இருக்கும். திரும்ப முக்காலில் வந்து இந்த தாம்பூலம் தரிக்கிற நேரம் தான் நமக்கு ரொம்ப சிறந்த நேரம். இது வந்து வாஸ்து நாளில் 3.25 நாளைக்கு தான் வாஸ்து, 5 தான். இப்போ 8 நாளிகைக்கு எந்திரிக்கிறான்னு பார்க்க, அதுலேருந்து 3.25 நாளிகை. அந்த என்ன நாளிகையில் எந்திரிக்கிறாங்கிறா அது 3.25 நாளிகை. 3.25 நாளிகைங்கிறது
5ஆ பிரிக்கிறது. முக்கால் முக்காலாக ஒவ்வொரு காரியம் பண்ணுவாங்க. முக்கால் நீயா. அப்போ 5/4 வந்துடும் உங்களுக்கு. அது கல்யாணமும் அப்படி தான், எல்லாத்துக்கும் 1.5 மணி நேரம் தான். வாஸ்து அந்த 3/4 நாளைக்குள்ள 5 தான். அதே மாதிரி தான் முக்கால் நாளைக்கில் கல்யாண காரியத்துலேயே அந்த 1.5 மணி நேரம் தான். எந்த சுபகாரியத்துக்கும் 1.5 மணி நேரம் 3/4 நாளைக்கு தான். அதில் நம்ம செய்யணும். வாட்சி செய்யும் போது மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள்னு கொடுத்தாங்க. கீழ் நோக்கு நாள்னா போர் போடணும்னா கீழ் நோக்கு நாள் இல்லைங்களா. அதே பேஸ்மெண்ட்டை மேலே போடணும்னா பேஸ்மெண்ட்டை போடும்போது சமநோக்கு நாள், மேலே காங்கிரீட் போடும்போது மேல் நோக்கு நாள். இப்போ இந்த ஒவ்வொரு நாளுக்கும் இந்த மனையடி சாஸ்திரம்னு வந்ததே, மனைன்னா வீடு, அடின்னா அளவு, இந்த 2 தான் மெயின். முதல்ல அந்த பூமியில் வடகிழக்கு திசையில் ஒரு 3 அடிக்கு 3 அடி சாதாரணமாக ஒரு குழி பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதில் தண்ணியை ஊற்றிடுவாங்க. தண்ணியை ஊற்றிட்டு பூவை போட்டால் அந்த பூ போய் ஒதுங்கும். பூ அப்படியே சுற்றிக்கிட்டு போய் எந்த இடத்துல நிற்கிதோ அந்த இடத்த தான் மெயினாக நம்ம எடுத்துக்கணும். அதனால் அந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப இதாக பண்ணாங்க. ஐயா, இப்போ வாஸ்து ஒரு மனை வாஸ்து ரீதியாக எப்படி பார்த்து வாங்கணுங்கிறதையும் வாஸ்து நாளோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. பொதுவாக வாஸ்துல மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மனையடி சாஸ்திரம்னா என்னங்க ஐயா? மனைன்னா இடம், வீட்டுக்கு வீடு. மனைனாலே வீடு தான். வீடு கட்டுற மனை, இடம். மனை கட்டுறதுக்கு உண்டான இடம் வாங்குறோம். மனைன்னா பூமி, வீடு கட்டுறதுக்கு. அடின்னா அளவு, இந்த அளவு சரியாக இருக்கணும். மனையடி சாஸ்திரம் அளவு சரியாக இருந்தால் தான் இந்த வீடு சுபீட்சமாக வரும். அப்படி அளவு வைக்கும்போது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன அளவு வைக்கிறவங்க இருக்கும். 6 அடி வைக்கலாம், 8 அடி வைக்கலாம், 11 அடி வைக்கலாம், 16 அடி வைக்கலாம், 17 அடி வைக்கலாம், 18, 19 வைக்கக்கூடாது, 20, 21, 22 வைக்கலாம். இது மாதிரி அளவுகள் இருக்குது. இது அகல நீளத்துக்கு, அகல நீளத்தில் இவ்வளோ அளவு வைக்கலாம்னு இருக்குது. அதுக்கப்புறம் உயரம், ஹைட்டு இவ்வளோ வச்சா, இவ்வளோ ஹைட்டில் வச்சா அது விருதி, இவ்வளோ ஹைட்டு விருதி இல்லைன்னு இருக்குது. அப்போ அகல நீளத்தோட உயரத்தையும் பார்க்கணும். இப்போ காங்கிரீட்டில் 10 அடி உயரம் இருந்தால் நல்லது, 11 அடி உயரம் இருந்தால் நல்லது, 20 அடி அந்த அளவு இருக்குது. அதாவது தரைக்கு இருக்கும். இப்போ ஒரு வீடு கட்டினாங்க, அந்த அளவெல்லாம் சரியாக தான் வச்சுட்டாங்க. திடீர்னு ஒரு தடவை அவங்க அதை ரிப்பேர் பண்ணுறாங்க. தரையை ரிப்பேர் பண்ணும்போது 1 அடி சேர்த்து தரையை ஏற்றிட்டாங்க. சாத்திரம் அடிபட்டு போச்சு. இப்போ நீங்கள் வைக்கப்போ இப்போ ரோடு இருக்குது. இந்த ரோடு முதல்ல பள்ளமாக இருக்குது. நீங்கள் வீடு கட்டும்போது கட்டிட்டீங்க, மறுபடியும் திடீர்னு ரோடு வந்துருச்சு உயரமாக. ரோடு உயரமாக வந்துருச்சுங்கிறது இந்த தரையை உயரப்படுத்துகிறாங்க. உயரப்படுத்தும் போது இந்த ஹைட்டோட அளவு வித்தியாசம் வந்துருச்சு. அப்போ வீடு பாதிக்கும். அப்போ அதுக்காக என்னென்னா முதல்ல வைக்கும் போதே குறைஞ்சது நம்ம வீதியிலிருந்து 4 படி வரணும். அதுக்கு குறையக்கூடாது. அதுக்கு மேலே இப்படி 2 படியாக எவ்வளோ வேணாலும் வரலாம். முதல்ல பாருங்கள், மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த 4 படியை தாண்டி தான் உள்ள 5ஆவது படி கால் வைக்கணும். 2 படி வச்சா மாதா பிதாவுக்கு அடுத்து வீடு, 4 படி வச்சா மாதா பிதா குரு தெய்வம், 4 பேரையும் கடந்து 5ஆவது வீட்டுக்குள்ளே போனால் லட்சுமி கடாட்சம். இப்போ ஐயப்பனுக்கு 18 படி இருக்கிறாங்க. 18 படி முடிஞ்சு 19ஆவது காலம் வச்சாருன்னா திருலோக வசியம்னு போயிடுறதுக்கு. 3 லோகமும் வசியமாகவும் 18 படி. அப்போ ஒரு மாடிக்கு 18 படி தான் வைக்கணும். 2 படி வச்சு நிறைய பேர் இப்போ வீடு கட்டுறாங்க இல்லைங்கய்யா. 4 படி இல்லாமல் 2 படி வச்சு வீடு கட்டுறாங்கல்ல, அப்படி கட்டுறது சரியா தவறா? சுமாரானது. அது அம்மாவையும் அப்பாவையும் மதிக்கிறது. அங்கே குருவுக்கு தெய்வத்துக்கு வேலை இல்லை. 4 படி தான் வைக்கணும். மாதா பிதா குரு தெய்வம், அந்த 4 பேரையும் சொல்லித்தான் 5ஆவது கால் வைக்கணும். இப்போ சாதாரணமாக அப்போ அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டில் படியில் நடக்கும்போது சும்மா அப்படி நடக்கக்கூடாது. வலது கால் வைக்கிற படியெல்லாம் லாபம், இடது கால் வைக்கிற படியெல்லாம் நஷ்டம். ஆனால் ஏதாவது ஒரு 2 படியிலையாவது இடது கால் வச்சு தானங்க ஐயா? 2 படியில் ஏன் சொல்கிறீங்க? லாபம். சந்தை கடைக்கு போய் சாமான் வாங்கினீங்கன்னா சாதாரணமாக பொறி வாங்குங்க. சந்தை கடை, அந்த கடத்தில் சந்தையில் வாங்குவாங்க, லாபம்னு போடுவாங்க கொஞ்சோண்டு. அப்புறம் லாபம் 1, லாபம் 2, லாபம் 3, லாபம் 4 அப்படி தான் போடுவாங்க. அந்த வாயில் லாபம்ங்கிற வார்த்தையை பூமி வாங்கும் போதோ, வீடு கட்டும் போதோ, ஒரு வேலை செய்யும் போதோ லாபம்ங்கிற வார்த்தையை உச்சரிக்கணும். அப்போ 2ஆவது படி இடது கால் வைக்கிற படியே சொல்லக்கூடாது. வலது கால் வைக்கிறது மட்டும்தான் நான் லாபம்னு சொல்லணும். நான் எப்படி இடது கால் 2 படியில் வைக்கணும்னா வைங்க, சொல்லாதீங்க. இன்னும் சொன்னால் நஷ்டம்னு சொல்லணும்ல. அப்போ வலது தான் வீட்டுக்கு வரும்போது வலது கால் வச்சு ஏன் வரணுன்னாங்கன்னா, வலது கால் அடுக்கிறகம், இடது கால் நிற்கிறகம். இடது கால் வச்சு போனால் அழிவு, வலது கால் வச்சு போனால் ஆகும். அதுக்காக தான் வலது கால் வச்சு வாம்பான்னு கூப்பிட்றாங்க இல்லையா உங்களுக்கு.
அதனால் வலது காலுக்கு அந்த பக்கம், வலது காலுக்கு இடது காலுக்கு என்ன கதைன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஆமாங்க ஐயா. ஐயா இப்போ இந்த மனையடி சாஸ்திரம் அப்படிங்கும் பொழுது 4 சுவர் இருக்கு. இந்த 4 சுவரில் சுவற்றுக்கு உள்பக்கத்தில் இருக்கிறத வச்சு இந்த அளவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணுமா, இல்லை இந்த சுவற்றுக்கு வெளிப்புறத்தில் இருக்க அளவை வச்சு நம்ம இந்த மனையடி சாஸ்திரத்தை கண்டுபிடிக்கணுமா? அவுட்டரா இன்னரான்னு கேட்குறீங்க. அவுட்டரா இன்னரான்னு கேட்குறோம். இப்போ நம்ம வந்து நீங்கள் மனை ஒரு அளவு எடுத்து செவுறு வச்சாச்சு. இப்போ நீங்கள் மனைக்கு உள்ளே தங்குறீங்களா வெளியே தங்குறீங்களா? உள்ளுக்குள்ளே தான் தங்க. அப்போ உள்ளளவு தான் நமக்கு அளவு. அளவுங்கிறது உள்ளளவு. வெளியளவு வந்து நம்ம எவ்வளவுனா 1 கல் செவுறு வைக்கலாம், 1.5 கல் செவுறு வைக்கலாம், 1/2 கல் செவுறு வைக்கலாம், ஒட்டுக்கல் செவுறு வைக்கலாம், தடுப்பு பண்ணலாம். இப்போ ஒரு அழகுக்கு தடுத்துக்குவாங்க, செவுறு வைக்க மாட்டாங்க, ஒரு பிளைவுட் மாதிரி வச்சு தடுத்துக்குவாங்க. எப்படி வேணாலும் செய்யலாம். அளவுங்கிறது ஆயாதி பொருத்தத்துக்கு வெளியளவு. குடியிருக்கிற அளவு உள்ளளவு. 16 அடி உள்ளேன்னா 16 அடி முக்கால் 2 அடி செவுறு போகும். 2 செவுறு வரும் இல்லைங்களா, 2 பக்கம் 1.5 அடி வரும். அப்போ 17.5 வந்துடும். நமக்கு 16 உள்ளளவு தான் அளவு. ஒரு ட்ரெஸ் தைக்கிறீங்க, உங்கள் உடம்புக்கு உள்ளளவா வெளியளவான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உள்ளுக்குள்ள அளவு தான். உள்ளளவு தான் நமக்கு அளவு சரியாக இருக்கணும். வெளியளவு அவுட்டரில் வந்துடுது உங்களுக்கு. வெளியளவு உள்ளளவு ஆகாது. அப்போ அந்த ரூமோட அளவு, இப்போ பெட்ரூம்னு வச்சுங்க, அது இத்தனை அடி அளவு தான் இருக்கணும். கிச்சன்னா இவ்வளவு தான் இருக்கணும், ஹால்னா இவ்வளவு தான் இருக்கணும்னு இருக்கு. எந்த அளவு இருந்தால் அது சரியாக இருக்குங்க ஐயா? அளவு வந்து உங்களுக்கு நிறைய அளவு இருக்குது. 6 அடி, 8 அடி, 10 அடி, 11 அடி, 16 அடி, 17 அடி, 20 அடி, 21 அடி, 22 அடி, அப்படி வரிசையாக அளவு இருக்குது உங்களுக்கு. இதில் எந்தெந்த அளவெல்லாம் பாருங்கள். 6, 8, 10, 11, 16, 17, 20, 21, 22, 24, 26, 27, 28, 29, 30, 31, 33, 35, 36, 37, 39, 41, 42, 45. இந்த அளவெல்லாம் நீளாகரத்துக்கு நல்லது. இவ்வளோ அளவு நீளாகரத்துக்கு நல்லது. இதில் இவங்களுக்கு எவ்வளவு எது நல்லது அவங்க ஜாதகத்துக்கு? இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தசை நடக்குது, ஒரு சுக்கர தசை நடக்குதுன்னு வச்சுக்க. 20 அடி சுக்கர தசையில் 20 ஒரு அளவு. எல்லா இடத்துலையும் அந்த தசாபுத்தி வர்ற மாதிரி ஒரு அளவு வச்சுக்கிறோம். பட் அளவு வந்து இப்போ கிரகத்துக்கு வச்சுருக்காங்க. சூரியனுக்கு 6 அளவு வைக்கலாம், சந்திரனுக்கு 10 அளவு வைக்கலாம், குருக்கு 16 அளவு வைக்கலாம், புதனுக்கு அளவு வைக்கலாம். அப்படி அந்த கிரகங்களுடைய வருஷமே அளவுக்காக கொடுக்கப்பட்டது தான். இப்போ எனக்கு வந்து இப்போ ஜாதகத்தில் சுக்கிரதசை போயிட்டுருக்கு. இப்போ நான் வீடு கட்டுறேன் அப்படின்னா அதற்குரிய அளவில் நான் கட்டிடுறேன். ஆனால் எனக்கு சுக்கிரதசை முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த அளவு மாறும் இல்லைங்க? அருமையான கேள்வி கேட்டீங்க. ஒரு திசை நடக்கும்போது ஒரு செயல் செஞ்சுட்டீங்கன்னா அதுதான் நிரந்தரம். உங்களுக்கு ஒரு அப்பா வீடு வாங்குறாரு, அவர் ராசிக்கு வாங்குறாரு. இது மனைவிக்காகணும், மகளுக்காகணும், அந்த பரம்பரைக்காகணும், இந்த ஜென்ரேஷனுக்காகணும். அந்த அளவு தான் கடைசி வரைக்கும் வேலை செய்யும். நமக்கு ராசியான ஒரு நேரத்தில் ஒரு அளவு வாங்கிட்டோம்னா, சுக்கரதேசம் நடக்கும்போது வீடு வாங்குறீங்க, சுக்கர அளவே அல்ல. சுக்கரதேசம் நடக்கும்போது நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா அப்போ சுக்கரன் வலுவாக இருக்கார் ஜாதகத்தினா உங்களுக்கு அந்த அளவுள்ள வீடு நிலச்சி நிற்கும். நிச்சயமா அளவு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அளவு, அந்த அளவு தப்பு வரக்கூடாது. இப்போ ஒரு கிரகம் பலமே இல்லாமல் இருக்குது, அந்த அளவு உங்களுக்கு இருந்தால் கூட அந்த அளவு வைக்கக்கூடாது. அடுத்த பலமாக இருக்கிற கிரகத்தோட அளவு வச்சுக்கணும். நிச்சயம் ஐயா. இப்போ பொதுவாக வாஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம வரும்பொழுது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களை வந்து நீங்கள் வீடு கட்டுறதுக்கோ மனை வாங்குறதுக்கோ இல்லை எல்லாத்துக்குமே தவிர்த்துருங்கன்னு ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் சொல்லுவாங்க. அப்படி தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிற ஒரு நாளை முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீபமாக இருக்க காலகட்டத்தில் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் வந்து மனை வாங்குறதோ இல்லை வீட்டுக்கான வேலைகள் துவங்குறதோ ரொம்ப நல்லா இருக்கும், அதிர்ஷ்டகரமாக இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல. இது குறித்து உங்களுடைய பார்வை என்னங்க ஐயா? அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. அஷ்டமிங்கிறது காரணம், அதில் தேய்பிறை அஷ்டமிங்கிற காரணம். இந்த தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி, நவமி இதெல்லாம் எது இருந்தாலும் இந்த தேதிகள் வந்து ஆலயத்துக்கு தான் வந்தது, கோயிலுக்கு போகத்தான். தேய்பிறை அஷ்டமியில் வீடு கட்டலான்னு வாஸ்து சாஸ்திரத்தில் எங்கேயும் சொல்லப்படுது. அஷ்டமி நவமின்னாலே ஆலயங்களுக்கு உகந்தது, சுபகாரியங்களுக்கு அல்ல. அதை நீண்ட நாளாக அனுபவப்பட்டு செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அஷ்டமியில தான் கிருஷ்ணன் பிறந்தாருன்னு எல்லாம் சொல்லுவாங்க, தெரியுமா இல்லைங்களா? கோகுலாஷ்டமி, கோகுலாஷ்டமின்னு கூப்பிடுறாங்க. இப்போ பாருங்க, நான் அஷ்டமின்னே நீங்கள் கோகுலாஷ்டமி நீங்கள், ஏன்னா அவர் கோகுலத்தில் இருந்ததுனால கோகுலாஷ்டமி. சென்னையில் இருந்தால் சென்னை அஷ்டமி, அந்த மாதிரி கோகுலாஷ்டமி. அந்த கோகுலாஷ்டமியில் பிறந்த கிருஷ்ணனே சமாதானமாக ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிக்க முடியல. தூது போடுறாரு, துர்யோதனன் தூது போடுறாரு. கடைசியில் பாண்டவர்கள் ஆளுக்கு ஒரு 3வது கொண்டு கேட்குறாரு. எவ்வளவோ நாய்ந்து எவ்வளவோ சமாதானமாக போகிறாரு, முடியல. கடைசியில் களத்துக்கு வந்து போர்க்களத்தில் தானே வாங்க முடிஞ்சுது. அப்போ அஷ்டமியில் பிறந்த கிருஷ்ணனே வந்து
போர் பண்ணாமல் ஒரு நியாயத்தை வழங்க முடியல, போர் வராமல். அப்படின்னா சாமானிய அஷ்டமீன் வீடு கட்டினா அப்படி என்ன அஷ்டமீடியே கட்டித்தன தலைவிதி? அதை விட நல்ல நாள் இருக்குல்ல, ஏன் அஷ்டமியெலாம் கட்டலான்னு எதுக்கு நீங்கள் போகிறீங்க? அஷ்டமிங்கிறது அஷ்டமி நவமிங்கிறது தெய்வ காரியங்களுக்கு நல்லது. தெய்வத்துக்கு திதி தோஷம் எதுவும் கிடையாது. இப்போ திருப்பதியில் கல்யாணம் நடக்குது, நித்திய கல்யாண புருஷன், தினம் கல்யாணம் நடக்குது அங்கே. அதுக்கு எந்த தோஷமும் இல்லை, தினசரி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஒரு காரியம் செய்யக்கூடாது. ஆனால் ரொட்டீனாக நீங்கள் வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க. தினசரி வேலைக்கு போகிறதுக்கு சந்திராஷ்டமம் வேலைக்கு போக மாட்டேன்னு மாதம் 2.25 நாள் லீவ் எடுக்க முடியுமா? முடியாதுங்க. அது மாதிரி ரொட்டீனாக நம்ம செய்கிற காரியங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். புதுசாக செய்கிற காரியம் ஒன்றுன்னா கண்டிப்பாக அஷ்டமி நவமியில் செய்யக்கூடாது. ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தையும் பதிலையும் சொல்லியிருக்கீங்க ஐயா. இப்போ நிறைய விஷயம் நீங்கள் வந்து வாஸ்து சார்ந்தும் மனையடி சாஸ்திரம் சார்ந்தும் பேசுனீங்க. இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்காக, எங்களுக்கு வந்து ஒரு கால்காணி நிலம் கூட சொந்த நிலம்னு இல்லை, எங்களுக்கும் சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. நாங்கள் வந்து வீடு கட்டணும், அந்த வீடு வந்து இன்னும் கட்டிக்கிட்டே தான் இருக்கோம், அந்த வீட்டுக்கு போய் குடியேற முடியல. வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, வீடுமே கிரகப்பிரவேசம்லாம் முடிச்சிட்டோம், ஆனால் எங்கள் சொந்த வீட்டில் நாங்கள் இல்லை, அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு ஏதோ ஒரு காரணத்தினால நாங்கள் வெளியே இருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாக இருக்குது. அவங்க வாங்குகிற இடமா இருந்தாலும் சரி, வாங்கி கட்டின இடமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைகள் ஒவ்வொருத்தர் மனசுலையுமே இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு சொந்த மனை வாங்குறதுக்கு, சொந்த வீடு கட்டுறதுக்கு, அவங்க வீட்டில் அவங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு முன்னோடி வாஸ்து நிபுணராக நீங்கள் எங்களுக்கு ஒரு பரிகாரத்தையும் ஒரு எளிமையான வழிபாட்டையும் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ஐயா? சாதாரணமாக உங்களுக்கு வந்து வாஸ்து பூஜைன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இல்லையா? வாஸ்து பூஜை இருக்கிறது முதல் செய்யும் போதே வாஸ்து பூஜை பண்ணி தான் துவங்குவாங்க. அப்போவே அந்த வீட்டில் அந்த இடத்துல தோஷங்கள் இருந்தாலோ வேறு ஏதாவது இருந்தாலும், இப்போ ஒரு வீடு கட்டும்போது ஒரு 6 அடி மண்ணை எடுத்துட்டு, நான் என்கிட்ட கேட்டவங்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், எவ்வளோ வீடு கட்ட போகிறீங்களோ அந்த அளவு மண்ணை ரிமூவ் பண்ணுங்க முதல். அப்போ தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு கட்டிட்டு வெறும் 4 பக்கம் குழியை போட்டு அங்கேருந்து பேப்பை போட்டு ஒரு பெல்ட்டை போட்டு கட்டிட்டு, அந்த நடுவில் இருக்கிற மண் இருக்கேன், இந்த பேஸ்மெண்ட்டு போட்டதுக்கு உள்ளே இருக்கிற மண்ணில் என்ன தப்பு இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்காக கொஞ்சம் சிரமம் பாராமல் நீங்கள் செய்யுங்க. ஒரு ரூமை கட்டுறீங்கன்னா அந்த ரூமோட மண்ணை அந்த எவ்வளோ ஆழம் உங்களுக்கு கட்ட போகிறீங்களோ, அந்த அஸ்திவாரம் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவு மண்ணை முதல் வெளியே எடுங்க. எடுத்துட்டு மண்ணை பாருங்கள், மண்ணில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதில் வேறு ஏதாவது ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு வேலைக்கு விட்டுருக்கீங்க, வேலை செய்கிறாங்க, வேலை செய்கிற ஒரு லேபர் இருக்காங்க, ஒரு அந்த வேலைக்காரமாக இருக்கு, அவங்க ஒரு பெட்சஸ் ஆகிட்டாங்க, வேலை நடக்கிறாங்க, நீங்கள் காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அல்லது பேஸ்மெண்ட்டை போடுறீங்க, ஏதோ ஒரு பண்ணுறீங்க. அப்போ இந்த வேலைக்கெல்லாம் லேடிஸும் வந்திருக்காங்க இல்லையா? ஏதோ ஒரு தப்பு இருந்ததுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த மாதிரி குறையெல்லாம் நடக்கும்போது இருந்துடக்கூடாதுன்னு தான் அந்த வாஸ்து பூஜையில் அந்த தோஷத்தையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறாங்க. வாஸ்து பூஜை போடும்போதே நீங்கள் வாஸ்து பூஜையின் மூலம் தான் அந்த நிவர்த்திகளை தேடிக்க முடியும். பரிகாரங்கிறது வந்து உங்களுக்கு வாஸ்து பூஜை போடுறதுல தான் இருக்குது. அதுக்கு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பசுமாட்டை கொட்டிடுறாங்க. பசுமாட்டை வந்து உள்ளே வர்றாங்க பாருங்கள். அப்போ அந்த வீட்டில் அந்த தோஷங்கள் தான் போயிருக்கும். அது கோமையும் இது பண்ணாலும் பசுமாடு, அதுக்கு உலகத்திலே 33 கோடி தேவாதிகளும் பசுவில் காமதேனில் இருக்கிறதா அர்த்தம். அந்த நாளும் பசு தான் அதுக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது. பசுவுக்கு பூஜை போட்டு அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தால் அது எந்த தோஷம் இருந்தாலும் விளங்கிடும். நிச்சயமாங்க ஐயா. வாஸ்து சார்ந்து மனையடி சாஸ்திரம் சார்ந்து நிறைய தகவல்கள் நீங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவாக வாஸ்துவில் சக மனிதர்கள் என்ன மாதிரியான தவறுகள் செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்கும் நிலம் வாங்கணும் இல்லை சொந்த வீடு கட்டணும் இந்த மாதிரி ஆசை இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பூஜையும் வழிபாடும் செய்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும் அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் நீங்கள் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.